ஹலோ கைஸ், ஒகேனக்கல் ட்ரிப் கிளம்பியாச்சு. ஆல் பேக். ஸோ மஜாவாக இருக்க போது பசங்க மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கோவா ஷூட்டில் வந்துக்கிறோம். ஒகேனக்கல் கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப் ஆர்கனைசர் பாருங்கள் இப்படி சொகுசாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆர்கனைசர் காரை ரெண்ட் எடுத்து ஒரு 8 சீட்டராடா இது 8 சீட்டர் கார் ரெண்ட் எடுத்து 10 சீட்டர் போயிட்டுருக்கோம். போயிட்டு என்ன தெரிகிறது ஆர்கனைசர் இவரும் ஒரு ஆர்கனைசர். இவர் தான் கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது. ஸோ இவர் தான் எல்லாம் பிளான் போட்டது. இது வெறும் பாய்ஸ் ட்ரிப்பு. அதனால் வாய்ஸ் ட்ரிப் ஓட்டதே அவங்க காலையில் கிளம்பும் போதே வீட்டில் எல்லாம் விஷம் வாங்கி தான் வந்தாங்க. போயிட்டு லேட்டா வெரி லேட் கைஸ். லேட் கைஸ். இவன் தான் பிளேஸ் ஆர்கனைசர். எல்லாமே இவன் தான் பார்த்துக்கு. நான் ரூம்லாம் புக் பண்ணா ஆனால் லேட்டாக வரான். கேமராவில் பார்த்துன்னு இல்லை கரடி எப்போ நம்ம பக்கம் திருப்புவாங்கன்ட்டு கூச்சம் கொஞ்சம் கூட இல்லை உனக்கு. அப்பா இவர் தான் எங்கள் ஃப்ரெண்டு ராமு. திமிங்கலம் மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாரு. திமிங்கலம் ராமு. நேராக போய் லெஃப்ட் போய் இன்னொரு லெஃப்ட் போடா, எங்கள் வீடு வந்துடும். கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். வெக்கப்படுறாரு கிஷோர். இவரு அழகா இருப்பாரு பாக்குறதுக்கு. கிட்ட ஜூம் போறேன், நீங்க வேணா பாருங்க ஒரு வாட்டி. டேய் வெளில போறாரு அவரு தானே. இந்த டீம் செட் ஆகுது பாருங்க. இதுதான் நான் போற ரோடு. இது என் ஃப்ரெண்டு கிஷோரோட தொடை. அழகா இருக்கும் பார்க்க. பார்த்தீங்களா? ஏய் நீ தானடா கேட்ட வீடியோ எடுத்து வாங்கி. ஏய் நல்லா இருக்குதுடா தொட அவனுக்கு. நான் என்ன பண்றேன், நீ அவனை கட் பண்ணிட்டு போ. முந்து பார்த்தா பிளான் பண்ணுவாங்க. ஆக்டிவா ஓடாத. இவர்தான் எங்க ட்ரிப் ஆர்கனைசர். அதுக்குன்னே பிறந்த ஒரு ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துறாரு அந்த ட்ரிப் ஆர்கனைசர். ட்ரிப் பிளானர் ஆர்கனைசர். மத்தவன் சொல்றானோ அந்த 2 பிளான் தான் பிளான் பண்ணிருந்தானே மொத்தம். ஆமாடா. ஏய் ஏன் ராம கோத்தோன்னா கிஷோர் தான் ஃபுல் பிளானிங் ஆக்சுவலா. எனக்கு பிரச்சனை இல்லப்பா. லிஸ்ட் போட்டது யாரு? இவர்தானா அப்டனன்ஸ் போட்டது. ஏய் மச்சான் செம்மையா ஒரு ஆங்கிள் அனுப்பிச்சுடா. ஐயோ வெயிட் பண்ண முடியாது. நல்லா இல்ல. டயர்ட் ஆகுது கைஸ். தூங்குற கொஞ்ச நேரம். மறுபடியும் வரேன் சொல்றான். சரி பாருங்க, நோய் வந்தவன் சீக்கு வந்தவன் சாவு போறவங்களாம் வந்துக்கிறான் நம்ம கூட. என்ன மலையாள பாட்டா? குழந்தையார் மூவ் ஃபுல்லாக மலையாள பாட்டு. எல்லாம் மஞ்சள் பாய்ஸ் தான் பார்த்துக்கோ கணேஷ். நான்லாம் குழந்தையா இருக்கும்போது ஃபுல் மலையாள பாட்டு தான் கேட்பேன். நான் பார்த்த படத்துல பாட்டே வந்து இல்லடா, நான் பார்த்த படத்துல பாட்டே வரலன்றேன். ஏமாத்திட்டாங்க நம்மள. மூச்சு காட்டு தானே பேக்ரவுண்ட். இவர் தான் அசிங்கமான கமெண்ட் வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கே ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ராமு கூட்ட சாபம். காலையில கேஸ் பூச்சின்னு அக்கல் காமிச்சுன்னு பத்துனுங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எங்களை தப்பா நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நெஞ்சு பூச்சிக்கிறான் என் நண்பன். பார்த்துக்கோங்க, பைத்தியக்கார மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறான் நமக்காக. நல்லா எல்லாரும் வந்து விட்டார்கள். இவர்தான். என் பேர் முகேஷ். ஏன் திறக்கிறாங்க? மேலேருந்து போட வேண்டியது தானே. எல்லாம் வந்தாச்சு. ஸோ காரை வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. எங்களுக்குன்னு ஒரு டிரைவர் இருக்கார். இவர் தான். இவர் வந்து லாரி ஓட்டுறதுலாம் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் வந்து இவர் தான் இனிமேல் ஓட்ட போகிறாரு. ஸோ நாங்கள் உட்காந்து என்ஜாய் மட்டும் தான் பண்ண போகிறோம்.
வணக்கம் 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 உங்களுக்கு பசிக்கலைங்களே? ரொம்ப பசிக்குதுங்க. 30 இட்லி சாப்பிட்றோம் காலைல ஏஞ்சி. சோறு தண்ணி இல்லாமல் கூட்டு போயினுக்குறானுங்க. தாங்க முள்ள பசி எல்லாம் இந்த டிரைவர் பையன் சொன்னா வந்து அவனாலதாங்க வருது. அவனாலதான் எல்லாம் வருது. ஏதோ காவா மாதிரி அந்த கடையில் நிறுத்துறாங்க. நிறுத்துற கடையை பாருங்க. அந்த கடையில எனக்கு தெரிஞ்சு அந்த நாய்க்கு வந்து அங்க இருந்து நீங்க வடை வாங்கி போட்டீங்கன்னா நாய் காரி துப்பிட்டு போயிடும். அந்த கடையில ஓனரே சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். சரவணா பவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். பூஜை போட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க ராம் ஃபேமிலி குரூப் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களே? வறண்டு சரி யார் பிளான் போடு பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. ராம் தான் ராம் தான் ராம் 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 நான் போட்டது பிரவீன், எக்ஸிக்யூட் பண்ணது லோகி. பாண்ட் பேப்பர்ல சைன் போட்ட போட்டோ இருக்கு. இவர் பேர் தான் ஏரியா பசங்க குரூப்பை காட்டுவேன் நான். ஏரியா பசங்க குரூப்ல கிஷோர் குமார் தான் வரும் ஃபுல்லா. ஒரு பேர் போட்டோ என்னது 1 2 3 4 இட்லி, பொங்கல், வடை, ஒரு இட்லி. ஆஹா, பொங்கல் சாப்பிட்டு தூங்க போறான்னு நினைக்கிறேன். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எவ்வளோ? ஒருவருக்கு 30 ரூபாய். ஓ, பீமன் நீர்வீழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் விஜே கன்ஸ் வந்து அப்புறம் எங்க வந்திருக்கோம்னா பீமாவரம் கிட்ட ஆந்திரால இருக்கிற சாரி வெரி சாரி இங்க வந்து பீமாவரம் கோழி வேப்படு சாப்பிட போறோம். ஆமா, நான் வந்து யூகேல இருந்து வந்ததுனால எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்க. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூகேனா? யூகேனா உலகம் சந்தைன்னு சொல்ல முடியாது. உளுந்தூர்பேட்டை, ஊத்துக்கோட்டை அதில் கூட ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரியான பிளேஸு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கும்னு நான் சொல்லன்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு பண்ணாடை பக்கத்தில் இருந்து அட்வென்ச்சர் அதுன்னு போய் சொல்கிறான். கேட்டு நம்பி வராதிங்க ஒன்றும். ஓ, இதான் அந்த வழி. பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் அற்புதமாகவே செமையாக இருக்கும்டா. தண்ணி வந்ததுன்னா ரொம்ப ஆக்சுவலாக சூப்பர் இடம். இதுதான் பீமன் நீர்வீழ்ச்சி. தண்ணி இல்லை, தண்ணி வந்தால் செமையாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஐயோ ஃபுல்லாக தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும். ஃபுல் நீர் வீழ்ச்சி இப்படி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ப்ராப்பர் சீசனில் வந்தால் சூப்பராக இருக்கும். சென்னையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான். ஒரு 5-6 o'clock கிளம்பணும். இங்கே ஒரு 11:30 அப்படி வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியே இங்கேருந்து கிளம்பி ஒரு பக்கத்தில் வேறு ஏதாவது ஃபால்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேருந்து ஒகேனக்கல் போகலான்னு பிளானு. பட் எங்கேயுமே தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒகேனக்கல்லே தண்ணி இருக்குமா தெரியல. போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
முன்னாடி இவர் தான் என்னோட நண்பர் டி ராம். இவரு கேகே கிஷோர் குமார். நாங்கெல்லாம் ஜாலியா எங்க வந்திருக்கிறோம்? பீம் ஃபால்ஸ். பீமன் வாட்டர் பீமன். எஸ், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் யூகேல இருந்து வந்திருக்கிறதுனால இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு தெரியும். தமிழ் தோடா மாலும் அதுக்கு மேலே தெரியாது. இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு விடா விக்கி. கண்ணாடி போட்டு வா, காலை விடுறா டான்ஸ். ஆமா ஏந்திரா. மரியாவா?